Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. நாம வரக்கூடிய நாட்களில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது ஃபைனலாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்களா? நாம் வந்து ஒரு டாப் 15 கொஸ்டின் நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? ஃபைனலாக அப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. காந்தப்புலத்தை சார்ந்து கம்பிச்சுருளின் சார்பு திசையமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்படும் மின்னியக்கு விசைக்கான கோவையை தருவி. சரியா? இந்த கொஸ்டினை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆடி சமன்பாட்டினை வருவித்து பக்கவாட்டு உருப்பெருக்கத்திற்கான கோவையை பெருக்க. டெரிவ் தி மிரர் ஈக்குவேஷன் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி லேட்ரல் மேக்னிஃபிகேஷன். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கு ஏற்படும் விசையை பெருக. அதாவது டிடியூஸ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் தி ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் பேரலல் கரண்ட் கேரிங் தி கண்டக்டர். சரியா? தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்கணித வடிவில் எழுதுக. ரைட் டவுன் தி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம். சரியா? இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டினே சொல்லிடலாம். வரக்கூடிய நாளைக்கு நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கு கேட்கலாம், பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானின் அலை இயல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெப்பர். சரியா? சோதனையை விவரிக்கவும். டிஸ்கிரைப் தி டேவிசன் ஜெப்பர் எக்ஸ்பெரிமெண்ட் வித் டெமான்ஸ்ட்ரேட் தி வேவ் நேச்சர் ஆஃப் தி எலக்ட்ரான். சரியா? அதுக்கப்புறம் 6th ஒன். சரியா? 6th ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர் கொள்கையை பயன்படுத்தி ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றலுக்கான கோவையை தெரிவிக்கும். டெரிவ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி ஆர்பிட்டல் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் யூசிங் போத் தியரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போர் அணு மாதிரியின் ஹைட்ரஜன் அணுவின் உள்ள எலக்ட்ரானின் ஆற்றல். சரியா? 3.4 EV எனில் அதன் கோண உந்தத்தினை கணக்கிடுக. அதாவது மொமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நம்ம கணக்கிடணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் அலை இயற்றியாக செயல்படும் விதத்தை விவரிக்கும். எக்ஸ்பிளைன் தி ஒர்க்கிங் ஆஃப் தி டிரான்சிஸ்டர் அஸ் ஏ ஆக்சிலேட்டர். சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 8th ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் தூண்டியில், அதாவது மின்தூண்டி சுற்றில் மின்னழுத்த வேறுபாடுகள் மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட தொடர்பினை காண்க. ஃபைண்ட் அவுட் தி ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் தி பியூர் அதாவது இண்டக்டிவ் சர்க்யூட். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் நிலை மின்னியலின் காஸ் விதியை கூறுக. மின்னோட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக. ஸ்டேட் தி காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதுக்கப்புறம் அப்டெயின் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் இன்ஃபைனிட்லி லாங் சார்ஜ் வயர். அது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலங்களின் மின்னியங்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன. ஹவு டு இஎம்எஃப். சரியா? இஎம்எஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. தெளிவாக பார்த்துங்க. ஹவு தி இஎம்எஃப் ஆஃப் தி டூ செல்ஸ் ஆர் கம்பேர்ட் யூசிங் தி பொட்டன்சியோமீட்டர். சரியா? தெளிவாக பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இருந்து கேட்டிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டீங்களா, இந்த டாபிக் கீழே இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் எல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்க. நாளைக்கு எக்ஸாம் சிறப்பாக எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.